நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, லைக் லாஸ்ட் கிளாஸ் ஐ பிலீவ் வி சா ஆன் ஃப்ரைடே ஐ திங்க். ஃப்ரைடே நம்ம பார்க்கும்போது, ஆ வி கிரியேட்டட் பாட் யூசிங் எ இம்பரேட்டிவ் வே. வேற என்னெல்லாம் சர்வீஸ் எல்லாம் இம்பரேட்டிவ் வேவா நம்ம கிரியேட் பண்ணலாம்னா, வி கேன் ஏபிள் டூ கிரியேட் ஆர் ரெப்ளிகா செட்டும் நம்ம கிரியேட் பண்ணலாம். தென் டிப்ளாய்மென்ட்டும் வி கேன் ஏபிள் டு ரைட் இட் இன் எ இம்பரேட்டிவ் வே. இம்பரேட்டிவ் வேனா வித் கமாண்ட் வச்சுட்டு வித் சிங்கிள் லைன் ஆஃப் கமாண்ட் how we can able to create those things. Okay, so replica set in the sense, replica set என்னன்னா, நம்ம லைக் சப்போஸ் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து வி ஆர் கிரியேட்டிங் ஒன் ஆர் டூ ஒரு அப்ளிகேஷன் நம்ம டெப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு பாட்ல மட்டும் அந்த அப்ளிகேஷன் நம்ம டெப்ளை பண்ணும்போது இஃப் யூ ஆர் கெட்டிங் மல்டிபிள் ரிக்வெஸ்ட், ரைட், அந்த பாடால அந்த ரிக்வெஸ்ட்டை தே கான்ட் ஏபிள் டு ஃபுல்ஃபில் தட் ரிக்வெஸ்ட். அந்த டைம் we can able to launch the same application in multiple pods. We can scale up. So நம்ம starting Kubernetesல பார்த்தோம், one of the future like selling point of Kubernetes is auto scaling, right? So the replica set we can define our application எத்தனை பாட்ல நம்ம ஸ்கேல் இன் பண்ணலாம். ஸோ we can write it in a YAML file எழுதலாம், or we can write it in imperative way. Okay, so பட் நீங்க ரெப்ளிகா செட் டிபைன் பண்ணும்போது யூ ஹேவ் டு ரைட் இட் இன் YAML. ஒன்ஸ் யூ டன் ரைட், யூ கேன் ஆட்டோமேட்டிக்லி யூ கேன் ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன். நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்மளோட அப்ளிகேஷனை வந்து ஸ்கேல் டவுன் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் YAML பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் what you say I have given three applica நான் இந்த YAML file வந்து லைக் நம்ம டிக்ளரேட்டிவ் you could see, right, 8 section 8 வரும்போது I will show you how to write this file. Just now I will explain the file now. இங்க நம்ம 8 section 8 வரும்போது I will show you how we can write manually, எப்படி நம்ம ஃபைல்ல எழுதணும், what this mean. ஓகேவா? ஸோ இங்க நம்ம என்ன ரெப்ளிகா செட்டை நம்ம டிஃபைன் பண்றோமோ அத்தனை ரெப்ளிகா செட் வந்து பை டிஃபால்ட் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் யூ வில் ஏபிள் டு கிரியேட். ஸோ ஹவு டு டூ திஸ், நான் ஜஸ்ட் இங்க ரெப்ளிகா செட் 3 கொடுத்துருக்கேன். என்னோட இமேஜ் நேம் வாட் இமேஜ் ஐ நேம் ஜஸ்ட் என்ஜினிக்ஸ் கொடுத்து பண்ணிருக்கேன். ஜஸ்ட் ஐம் காப்பிங் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு காப்பி ஈவன். நான் இந்த ஃபைலே லைக் இந்த கிட் ரெபாசிட்டரி டவுன்லோட் பண்ணிருக்கேன். I'll go to that path. Before you are coming, right, I just created one cluster. I'll show you. Okay. So I just created a one node cluster. You could see, right, என்னோட node EKS regionல இருக்கு. So if I kubectl get nodes. See, I have one node cluster. ஒரே ஒரு node மட்டும் வச்சிருக்கேன். So it is ready. We are good to go. So I saved in ஒரே சிக்னல் போட்டாங்க.
Mm. Yeah, I'm back. So on the replica set folder will go into that. ஸோ இங்க என்னோட YAML ஃபைல் இருக்கு. யூ குட் see right YAML ஃபைல். இதை எப்படி நான் அப்ளை பண்ணணும்னா, யூ ஹேவ் டு யூஸ் kubectl apply -f and the file of your YAML file. So my YAML file பார்த்தீங்கன்னா replica set.yaml. ஸோ ஜஸ்ட் அப்ளை பண்றேன். ஓகே, அப்ளை பண்ணனா இட் காட் கிரியேட்டட். ஸோ நீங்க ரெண்டு விதம் யூஸ் பண்ணலாம். ஸோ யூ கேன் யூஸ் அப்ளை or create. So நீங்க பெஸ்ட் சாய்ஸ் பாத்தீங்கன்னா when you're creating for the first time, try to use this command create. In case if you want to change something, right, இந்த YAML manifest file சேஞ்ச் பண்ணிட்டு you can do apply. ஓகேவா? So first time when you are applying a YAML file, first time நீங்க பண்ணும்போது try to use create. Okay, both serve the same purpose, but கிரியேட் வந்து பாத்தீங்கன்னா the first time when you are creating ஒரு YAML manifest கிரியேட் பண்ணிட்டு அப்ளை பண்ண போறீங்கன்னா try to use create. ஸோ நான் பண்ணிட்டேன். இது எப்படி நான் டெப்ளாய் பண்ணதை நான் செக் பண்ணேன்னா யூ கேன் யூஸ் kubectl get rs. ஆர்எஸ் ஃபார் ரிப்ளிகா செட். ப்ரொமோட் இதெல்லாம் எப்படி நம்ம ஆர்எஸ்ஆ இதுதான் எப்படி கொடுக்கணும்னு இஃப் யூ வாண்ட் டு நோ ரைட் யூ கேன் யூஸ் kubectl API hyphen ரிசோர்சஸ் நீங்க டைப் பண்ணீங்களா, ஸோ ஜஸ்ட் இஃப் யூ ஜஸ்ட் கிவ் என்டர் ரைட், யூ வில் கெட் ஆல் யுவர் டீடைல்ஸ். லைக் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ரிப்ளிகா செட் ரைட். ஸோ இஃப் யூ கோ ரிப்ளிகா செட் or you can use grep hyphen I. See, we be using replica set. So short form பார்த்தீங்கன்னா RS, இது அதோட வெர்ஷன். ஸோ இஃப் யூ see our நம்மளோட இதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், see we put டாட் v1 ரைட். ஸோ we put it apps v1. இது என்ன நேம் யூஸ் பண்ண போறோம், see if you see right kind, இந்த கைண்ட் பார்த்தீங்கன்னா எங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ இயர் கைண்ட் வில் பி யூசிங் replica set. ஸோ இதை நான் உங்களுக்கு YAML ஃபைல் எழுதும் போது ஐ ஷோ யூ மேனுவலி how we can to write என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து we have to add it வந்து எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ ரிப்ளிகா டெப்ளாய் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு we can use kubectl get rs. If you type right, we could say right, desired 3, current is 3, and ready is 3. So நம்மளோட replica set deploy ஆயிடுச்சு. ஸோ எத்தனை pod இருக்குன்னு we can check it. kubectl get pod. Pods or pod anything is fine. You can do it. See, you can able to see your pod. எத்தனை pod இருக்குன்னு you can able to see. Yeah. In case if you want to access right, kubectl get node hyphen mobile. Here you could see the external IP, right? Copy that. Before that, just open your security group. உங்களோட I'll go to security group, not security instance போறேன். So edit inbound rules. I'll have all TCP near IP4 இந்த ரூல் மட்டும் ஆட் பண்றேன் நான். Okay. Close this too. Yeah. Added.
இப்ப நம்மளோட பாட் லைக் வி டெப்ளாய் நம்ம டெப்ளாய் பண்ணிட்டோம். பட் ஹவ் வி நீட் டு எக்ஸ்போஸ் திஸ் சர்வீஸ், நம்ம எப்படி ஒரு பாட நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுமோ த சேம் வே வி கேன் ஏபிள் டு. ஸோ பிஃபோர் வி ஆர் எக்ஸ்போசிங் ரைட் வி ஜஸ்ட் கெட். ஸோ நம்ம எப்படி ரெப்ளிகா செட்டை கெட் பண்றோம்னு பார்த்தோம். யூ கேன் யூஸ் ரெப்ளிகா செட் ஆர் யூ கேன் ERS. ஸோ இந்த டிஸ்கிரைப்னா என்ன? ஸோ ஐல் ஷோ யூ. இஃப் யூ கோ டிஸ்கிரைப் kubectl describe RS, நம்ம எதை டிஸ்கிரைப் பண்றோமோ யூ ஹவ் டு யூஸ் RS அந்த ரிப்ளிகா செட்டோட நேம். ஸோ மை ரிப்ளிகா செட் இஸ் மை hello world RS. இந்த ரிப்ளிகா செட்டுக்கு நேம் எப்படி வந்ததுன்னா, இஃப் யூ see our YAML, right, we provided name, right, இந்த metadata we provided name, right, whatever we put the name here, right, அந்த நேம் தான் உங்களோட டிப்ளாய்மெண்ட் லைக் உங்களோட நேம்ல ரிப்ளிகா செட் நேமா இட் வில் டேக் இன். ஓகேவா? ஸோ இஃப் ஐ டிஸ்கிரைப் மை hello world, right, சி என்னோட டீடைல்ஸ் எல்லாமே நான் பார்க்க முடியும். லைக் என்ன இமேஜ் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த ஆப் hello world பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மெட்டாடேட்டால இருந்து வரும். லைக் இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு. வை இந்த லேபிள்ஸ் ஆர் இட் சோ இம்பார்ட்டன்ட் இன் த சென்ஸ் இட் நம்ம லைக் ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா வி ஓன்ட் ரைட் ரிப்ளிகா செட் எழுத மாட்டோம். வி வில் ரைட் டெப்ளாய்மெண்ட் ஃபைல்ஸ் எழுதுவோம். டெப்ளாய்மெண்ட் ஃபைல்லயே வந்து வில் ஹாவ் நம்பர் ஆஃப் ரிப்ளிகாஸ். அந்த ரிப்ளிகாஸ் எப்படி நீ செலக்ட் பண்ண போறனா பேஸ்ட் ஆன் லேபிள். அந்த லேபிள் தான் இந்த லேபிள்ஸ். ஸோ சி இங்க கூட நம்ம அந்த செலக்டர் அந்த மேட்ச் லேபிள் இந்த மை வேர்ல்ட் எங்க இருக்கும். ஸோ இட் வில் மேட்ச் அண்ட் இட் வில் ஸ்கேல் த ரெப்ளிகாஸ் டு தட் சைஸ். என்ன நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோமோ அந்த சைஸுக்கு இட் வில் டூ. ஈவன் இஃப் யூ எனி கேஸ் இன் கேஸ் ஆஃப் எனி ஃபெயிலியர்ஸ், ரைட், யூ வில் கெட் errors in the event section. எதனால ஃபெயில் ஆயிடுச்சு, you will get your details here. Okay, then you can describe it. Then same thing. So if you want to வெதர் இட்ஸ் எந்த பாட்ல ரன் ஆகுது, ஏன்னா நம்ம ஒரு பாட்ல தான் நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல் pods will be running on a single node. So I didn't use two nodes. I'll be using only one node for cost saving purpose. Okay, va. See, all will be placing in only one node. Wait a second. So I'm back. So நம்ம எல்லா பாட்டுமே பாத்தீங்கன்னா ஒரே இதுல தான் இருக்குன்னா லைக் we deployed everything in a single node. So we did that. Then if you go my here, right, so இப்பதான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம். So we know, let me get that. So ஏற்கனவே நம்ம if you go to our pod, right, if you go to our 4.pod, right, இங்க நம்ம பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ்போஸ் பண்ணும்போது வெறும் பாடா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிருப்போம். இங்க let me see. Yeah, see, if you see இங்க பாத்தீங்கன்னா நம்ம பாட் மட்டும் தான் எக்ஸ்போஸ் பண்ணிருப்போம், ரைட்டா? சோ இப்ப நம்ம வந்து we are directly exposing our replica set. ஸோ நம்ம வந்து வெறும் ரெப்ளிகா செட் தான் கிரியேட் பண்ணோம். அந்த ரெப்ளிகா செட் கிரியேட் பண்ணதுனால நம்ம ரெப்ளிகா செட்ல மென்ஷன் பண்ணிருந்தோம் we need to have 3 பாட்ஸ். ஸோ அந்த எல்லா பாட்ஸுமே வில் பி டூயிங் அட் ஏ டைம். ஒரு கம்ப்ளீட் அந்த ரெப்ளிகா செட்டே இப்போ நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம். ஃபார் தட் யூ ஹவ் டு யூஸ் kubectl
எக்ஸ்போஸ் எது எக்ஸ்போஸ் பண்ண போறோம்? ஸோ பிஃபோர் பாட்னா பாட் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன எக்ஸ்போஸ் பண்ண போறோம்? ரெப்ளிகா செட். யூ கேன் டைப் இட் ஃபுல்லி ஆர் யூ கேன் யூஸ் திஸ் ஆர்எஸ். ஸோ ஆர்எஸ் அது என்ன? ரெப்ளிகா செட். ரெப்ளிகா செட்டோட நேம் வி ஹவ் டு ப்ரொவைட் இட். ஸோ அவர் ரெப்ளிகா செட் நேம் இஸ் மை எல்லோ வேர்ல்ட் ஆர்எஸ். தென் என்ன டைப்? ஸோ வில் பி யூசிங். So we'll be using header type. We will be using node port. You have to use type equal to node port, then port. நம்மளோட container pod ஓட port 80. Then we have to use name. அந்த சர்வீஸ்க்கு ஒரு நேம். ஸோ என்ன நேம் கொடுக்கும்? இட்ஸ் யுவர் விஷ். I'll just go with here itself. So then the target port. நம்ம outsideல expose. Not it won't work here. Let me see. Wait a second. So I'll replica set. So இதுலயே I'll just take this name மட்டும் எடுத்துக்கிறேன். I never use target port. ஏன் நான் சொல்றேன். I'll copy the name. ஸோ என்னோட சர்வீஸ் நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். என்னோட ரெப்ளிகா செட்டை இந்த சர்வீஸ் வழியா நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். ஸோ டு செக் தட் ரைட், kubectl get svc. If you put this command, we'll get the list of service. Okay, see, mine is exposed in this particular port 32337. So if I go kubectl get nodes, I remove my 32337. So if I go right, 32337. See, I can able to see. I can able to see Nginx. இந்த பர்டிகுலரா இந்த என்ன டிராஃபிக் சர்வ் பண்ணுதுன்னா, if you want to know, right, we can add it in container host name. Host name நம்ம like add பண்ணிட்டு we can able to see எந்த container serve பண்ணுது. We can add that. I'll add that to our custom Nginx file. Add பண்ணிட்டு I'll show you. So இப்போ பாத்தீங்கன்னா, if you want to know, right, kubectl get கரண்ட்லி ஏதோ ஒரு பாடு தான் நம்மளுக்கு வந்து இட்ஸ் சப்போஸ் லைக் supporting our traffic. So we don't know, like if we refresh multiple time, we can able to see like any one uh, Nginx server is exposing. So இப்போ நீங்க இந்த ஓகே, இப்போ நம்ம இந்த சர்வீஸை டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தோம்னா, kubectl get svc kubectl describe svc. என்னோட svc-ய இப்ப நான் சர்வீஸை டிஸ்கிரைப் பண்ணேன்னா, லைக் வாட் ஐம் யூசிங் நேம் ஸ்பேஸ் நேம் பாத்தீங்கன்னா என்னோட நேம், நான் என்ன நேம் கொடுத்தோனோ அந்த நேம் ஸ்பேஸ் இஸ் டிஃபால்ட் அண்ட் லேபிள் ஆப் ஈக்குவல் டு எல்லோ வேர்ல்ட். இது எங்க இருந்து கிடைச்சது? நம்ம ரிப்ளிகா செட்ல இருந்து. ஸோ வி நோ ரைட், நம்ம இது எக்ஸ்போஸ் பண்ணும்போது when we are writing a replica set, exposing a replica set, we never mentioned any labels, right? How it right, இது வந்து உங்களோட YAML ஃபைல்ல இருந்து the label is picked up. It got picked up from here. Okay, then node port, we know, right, நம்ம வந்து node portல தான் எக்ஸ்போஸ் பண்ணோம். Then it is a single stack. IP ranges, என்னென்ன IP ranges இது கொடுக்குது. Then target port, it default it is 80.
node port. So it got generated a node port for us. Node port எப்படி generate ஆகும்னா whichever port that is available, not used by others, it will assign a random port to us. Okay, va? Then the endpoints. So we have three pod, right? And the moon pod order endpoints will have. Endpoint is nothing but internal IP. If you want curl, right? I think I can't curl because now on the just using it. If I want to log in inside the particular content in the node இருக்குல்ல, let me log into that node. I'll connect here. So I'll clear my screen. So I can use curl here and the IP. I'll copy the IP. I can paste the IP here. You could see, right? In our Nginx page, I can able to see. If you can try other services also, like last IP also, you can try it. See, I can able to see if you number 80 கொடுத்தாலும் ஒண்ணுதான் இல்லனாலும் ஒண்ணுதான் by default it will take 80, right? HTTP ஓட port பாத்தீங்கன்னா 80, right? By default it will take that. Okay, so we exposed our traffic. Then நம்ம அதுலயே நான் இன்னொன்னு கொடுத்திருந்தேன் target port. I will remove this service kubectl delete svc. If you want to delete, right, you have to use delete and the service. என்ன service நம்ம delete பண்றோமோ அந்த service யூஸ் பண்ணணும். So I'll okay. So நான் delete பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப whatever I put it here, right, try to run that. So I'm exposing this. இப்ப I'll see kubectl get svc kubectl describe. ஸோ ஓகே, ஜஸ்ட் டிஸ்கிரைப் எஸ்வி கொடுத்தோன்னே டிஃபால்ட் எஸ்விசி வந்துருச்சு. தென் நம்மளோட எஸ்விசி. ஓகே, இஃப் யூ சி இயர், ரைட், இங்க டார்கெட் போட் நம்ம இங்க மென்ஷன் பண்றதுனால இஃப் யூ மென்ஷன் டார்கெட் போட் 8080 அண்ட் இயர் 8080, ரைட். இஃப் யூ கோ, இப்ப நம்ம கேர்ள் பண்ணா, லைக் இஃப் யூ டேக் திஸ் ஐபி அண்ட் கேர்ள், ரைட். See, I can't able to connect that. If you give 80, right? By default, it taking only 80 ports. அதனால தான் சொல்றேன். ஸோ த டார்கெட் போர்ட் ஒன்ட் ஒர்க். நம்மளால இந்த போர்ட்ல தான் எக்ஸ்போஸ் பண்ண முடியும், சொல்ல முடியும். ஏன்னா வி ஆல்ரெடி சே தட் இட் இஸ் எ நோட் போர்ட். நோட் போர்ட் சொன்னதுனால அந்த நோட் போர்ட் உள்ள ரேஞ்சஸ் லைக் 30,000ல இருந்து 30,267 சம்திங், அரௌண்ட் 200 போர்ட்ஸ், 2000 போர்ட்ஸ் வந்து வி கேன் ஏபிள் டு டேக் இட் இன் டிராஃபிக். ஸோ இட் ஒன்ட் ஒர்க். லெட் மீ ஃபிக்ஸ் தட். If you go outside also, right, I'll show you what is the port that we exposed. 31619. 31619, right? See, it's not working. 31619, right? 31619, right? See, it's not working. So that's why. So இதே நம்ம 8080 கொடுத்தோம்னா it will work like that. 8080 then colon. So this is not the correct format, right? It won't work. So we have to use only one port. So அதனால it won't work. Let me fix that in my code. Replica set 5, right?
Okay, let me remove that. Okay, I'll save and commit பண்றேன். ஓகே. ஸோ the மெயின் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம எத்தன பாட் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ, அத்தன பாட் வந்து இட் வில் கம் ரைட். ஸோ I'll get you I'll put one thing. Watch kubectl. Okay. I'll use watch command. So then I'll take one more duplicate new window. So let me minimize. Okay. So நான் சொல்லியிருந்தேன் it will always maintain three pods, right? Let me delete one pod and see whether whether Kubernetes is creating one more pod for me. So for that I'll use yeah kubectl get pod. Just getting the pod. How to delete a pod? Kubectl delete pod. நம்ம என்ன delete பண்ண போறோம்? Pod. So if I want to delete this pod, right, I'll copy this and paste it. See, uh, I deleted one pod. It got terminated. In the terminated start order, it started creating a new one. See, pending and pending, and then it was running. If we see right now, if you get pods right, they or whatever we mentioned in the replica, right? நம்ம ரெப்ளிகால எத்தனை பாட் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அத்தனை ரெப்ளிகாஸ் இப்போ we can do that. So promote இப்ப எனக்கு இந்த ரெப்ளிகா ஓகே. இப்ப I want to change number of replicas 3 தான் இருக்கு. I want to get it more replicasனா you can use two ways. kubectl edit என்ன எடிட் பண்ண போறோம்? Edit என்ன எடிட் பண்ண போறோம்? So before that I'll get the replica set ஓட name. Okay. So I want to edit a number of replicas. See, decide is 3, right? I want to change it to 10. For out, we can change it, right? kubectl edit. என்ன edit பண்ண போறோம்? We'll be using RS. Replica set edit பண்ண போறோம். Then the replica set name. So my replica set name is this. Copy and paste. So if you are using Windows, right, you will pop up உங்களோட இதை வந்து நோட்பேட் பாப் ஆகும். இஃப் யூ ஆர் யூசிங் இன் லினக்ஸ், ரைட், you will get a VI editor screen. ஓகேவா? So here if you go here, right, you could see number of replica 3, right? I'll be changing here to 10. Okay, 10 கொடுத்துட்டு I'm just saving this file and exiting. If you exit it, right, I'll let it exit. இது other files. This is other files. ஓகேவா? அதனால so if I did right, uh, it immediately it will start and creating our container for us. See, uh, இது பழசு, then it start pending. All new containers were pending. Then one by one it will be starting. If you go and get the parts right, you could be able to see all my 10 pods running on this replica set. ஒரே application will be running on 10 different pods. Okay, wow. Then if you go, you can do that in edit. And அது கூட கொடுத்திருப்பேன். You can see it. So you can do this. You can able to check that.
ஸோ இதே நம்ம டைரக்டா YAML file you can able to edit and you can change. So if I want to change that, right, I can change it. Where is my YAML file? cdd promote k kts file replica set. Yeah, I can change it from the YAML itself. So if I go vi, right, and insert, so here I'm mentioning 3, right, I can mention it to 15 வச்சுக்கோங்களேன். So I'm saving it. See, I change it, nothing was changed. We have to apply that. So you can use two commands, kubectl apply or replace. எது வேணா யூஸ் பண்ணலாம். So I'll use replace here. Replace -f அந்த replica set ஓட file name. See, when I started giving it, enter பண்ணோன்னே it got replaced, right? It automatically adding the new containers for us. So I want to scale down. நான் இப்போ scale down பண்றேன். So I'll be editing that. I want to scale down to 5. I'm fine with the 5 replicas. So I can do kubectl apply -f. You can use apply or replace, anything is fine. So I'll do apply. So something like annotation is the fail ஆகுது. We can ignore this. It's a warning, not error. You can ignore that warning. Okay. So if you go and get my pods, right, kubectl get pods. See, my got reduced to 5 pods. Okay, wow. You can do that way, or you can use one more called scale. Okay, you can use that. And if you want to delete that particular service, right, we can delete that service. So let me delete that service, and we can see in if you delete that service, right, service delete பண்ணிட்டோம், then we'll remove the RS replica set. So what will be deleting RS? So what would be my RS name? Same thing. இப்போ நீங்க replica set கொடுத்தீங்கன்னா your pod also will get terminated. ஏன்னா நம்ம replica set வழியா தான் pod வந்து deploy பண்ணும். If you remove that, right, you won't get any pods. kubectl get pods. See, no resources, nothing. Everything is got terminated and things. If you want to come out this window, right, just press Control C, it will come out. Then we can go to deployments. Deployment is nothing but deploymentல பாத்தீங்கன்னா there are like 4 things we want to know. ஒரு deployment நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஒரு பர்டிகுலர் இப்போ வச்சுக்கோங்களேன், we are using இமேஜோட எப்படி இதோட ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா, I'll show you. எப்படி இருக்குன்னா, லைக் ஃபர்ஸ்ட் யூ வில் ஹேவ் பாட். அந்த பாடுக்கு மேல யூ வில் ஹேவ் எ ரிப்ளிகா செட். அந்த ரிப்ளிகா செட் மேல யூ வில் ஹேவ் டெப்ளாய்மெண்ட். இந்த டெப்ளாய்மெண்ட் மேல தான் யூ வில் ஹேவ் சர்வீஸ். ஸோ அதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க பாட் இஸ் த ஸ்மால் ஆப்ஜெக்ட் இன் த குபர்னெட்டிஸ். ஸோ இப்போ டெப்ளாய்மெண்ட் நம்ம பண்றோம்னா வி கேன் இக்னோர் த ரிப்ளிகா செட். எப்படி சொல்லுவாங்க, ரிப்ளிகா செட் யூஸ்வலி இது ஹவு தே கால், ரைட், இட்ஸ் எ சூப்பர் சப்செட் ஆஃப் டெப்ளாய்மெண்ட் செட். நம்ம ஒரு டெப்ளாய்மெண்ட் ஃபைல் எழுதும் போதே வி கேன் ஏபிள் டு மென்ஷன் த நம்பர் ஆஃப் ரிப்ளிகாஸ் வி நீட். ஸோ சாம்பிள் deployment YAML. I'll take this. If you go and see here, right, by basically நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிடுறோம். Like here itself we can mentioning the number of replicas we need for our container. So we can when you are writing in real time scenarios, ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல எப்படி நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னா we won't have
செப்பரேட் ரெப்ளிகா செட். பட் we will create a deployment. நீங்க deployment கிரியேட் பண்ணும்போதே உங்களோட ரெப்ளிகா செட் ஆப்ஜெக்ட்டும் உங்களுக்கு கிரியேட் ஆகும். I'll show you. If you go to my GitHub, first go to the section one. So just I'm creating a kubectl create deployment. I'm just giving my deployment name first deployment and என்ன image நான் யூஸ் பண்ண போறேன். So I'll be using Nginx. So if it doesn't give anything, right, by default it will take latest one. Okay, so I'll go and paste it here. See, my deployment is created. If I get kubectl get இப்போ இதோட ஷார்ட் நேம் பார்க்கணும்னா you can use resources grep hyphen I hyphen I. You can use deployment. If you use that, right, in a short name we can use it. We can use this deploy. And if you want to write in a YAML file, right, at that time we have to use apps slash v1, and the deployment we have to use as a kind of the deployment is. So we know deploy is a shortcut, right? So kubectl get deploy. See, நம்மளோட deployment வந்துருச்சு. We only we didn't pass anything, right? So in case if you get all services, நம்ம எல்லாமே இப்போ get பண்ணி பார்த்தோம்னா kubectl get all கொடுத்தீங்கன்னா you could see replica setனு ஒன்று உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும் பாருங்க. You will have one more object called replica set. நம்ம replica setே கொடுக்கல, ரொம்ப how it created, right? நீங்க deployment create பண்ணாவே automatically it will have a replica set by Kubernetes engine itself. Kubernetes engine replica set உங்களுக்கு create பண்ணும். Okay, so if you go other things, right, you can describe your deployment. So I can describe my deployment. So if you describe your deployment, நம்ம எப்படி நம்ம சர்வீஸ் இது பண்ணி பார்த்தோம். So you can able to see here, right? Here you can find much more details. ஏன் நான் சொல்றேன்னா இந்த ஆப் லேபிள்ஸ் எல்லாம் இட் வில் டேக் ஃப்ரம் த நேம். உங்களோட நம்ம ரன் பண்ணும்போது கொடுத்தோம்ல இந்த நேம் தான் இட் டேக் ஹியர். ஓகே, செலக்டர் ஆல்சோ சேம் திங். ஏன்னா நம்ம வி ஆர் நாட் மென்ஷன் எனி திங். இந்த செலக்டர் ஏன் முக்கியம்னு நம்ம மேனுவலா YAML ஃபைல் எழுதும்போது I'll show you. So here we said only one desire. நம்ம எத்தனை ரெப்ளிகா நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகே, here the one more thing is rolling update strategy. In case we are updating our pod, right? இப்போ நம்ம பர்டிகுலரா we are using this image, right? Nginx image யூஸ் பண்ணோம். இப்போ இந்த இமேஜுக்கு பதிலா நான் நெக்ஸ்ட் வெர்ஷன் இப்போ கன்சிடர் தட் என்கிட்ட Nginx வெர்ஷன் 1 இருக்கு. ஜஸ்ட் கன்சிடர் தட் Nginx வெர்ஷன் 1 இமேஜ் நான் வச்சிட்டு இருக்கேன். இஃப் ஐ வாண்ட் டு அப்கிரேட் டு Nginx 2ன்னு வச்சுக்கோங்களேன், by we are not taking any downtime, we are doing in a live நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். So what this rolling update strategy mean, right? எத்தனை என்கிட்ட பாட் இருக்கோ அதுல மேக்சிமம் டேக் இட் 25% அன்அவைலபிள். ஸோ ஒன் பை ஒன், லைக் இஃப் யூ ஹவ் 4 பார்ட்ஸ்னா ஒரு பார்ட் வந்து அப்டேட் ஆன அப்புறம் தென் இட் கம் லைக் அப் அண்ட் ரன்னிங் வந்த அப்புறம் யூ கோ சேஞ்சிங் அதர் பார்ட்ஸ். ஐ ஷோ யூ லைக் இப்போ நான் லைவா உங்களுக்கு காட்டுறேன் லைக் ஹவு திஸ் இஸ் ஒர்க்கிங். ஸோ 25% மேக்ஸிமம் 25 சர்ச். தென் த கண்டெய்னர்ஸ், அந்த பாட்ல நம்ம மென்ஷன் பண்ற கண்டெய்னர்ஸ், லைக் வாட் எவர் தோஸ் கண்டெய்னர்ஸ், என்னென்ன கண்டெய்னர்ஸ் ரன் ஆகுது அதோட வேரியபிள்ஸ், லைக் அதோட டீடைல்ஸ். தென் த கண்டிஷன்ஸ். ஹியர் வி ஸ்கேல்ட் அப் ரெப்ளிகா செட் to 1. நம்ம அதை எதுவுமே மென்ஷன் பண்ணாதனால we can mention. So if you want to write, you can scale up. So let me scale up that. So you can use kubectl scale replicas எதை நம்ம பண்ண போறோம். So our deployment then at the like deployment ஓட name. So we'll be scaling our pods to 20. Kubectl, let me clear the screen. kubectl get pods hyphen watch கொடுத்துறேன். ஓகே,
இதுதான் என்கிட்ட இருக்க ஒரே ஒரு பாடு. ஸோ இப்போ I'll be scaling up scaling up to 20 replicas. So I'm scaling up 20 replicas now. Yeah. So I think kubectl get pots. If you use that right, you could see still some are pending, others were started running. If you go again, oh sorry, I say use the same command again. Okay, no worries. It won't scale up to 40. Okay, only like few things are pending. Let it come up. Okay, you can scale up and you can even scale down. If இப்போ நீங்க டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ரெப்ளிகா செட்டை kubectl சாரி ஐ மீன் டு சே kubectl கெட் ஆல் கொடுத்தா கூட see you have a replica set நம்ம கொடுத்திருந்த 20 and current is 20 and maximum are ready in the sense maybe like others don't have sufficient space I believe maybe that's why it's getting uh, it's not working ஒரே செகண்ட் I'll come. See, maybe this we don't have much resource to occupy all the pots, so I'll scale down to 10. You can scale down, no worries. So if you go now and get all right, see, 10, 10. We are all pots are available. இப்போ நம்மளோட describe பண்ணி பார்த்தீங்கன்னா kubectl describe deployment deploy. You can use two things. In the deploy எழுதல or otherwise you can copy the full name. இந்த complete copy பண்ணி you can describe. See, நம்ம என்னென்ன போடணும் all the events will be recorded here. See, uh, we scaled up to 1 and from 1 to 20 we scaled up. Then from 20 to scale down to town 10. See, scale down to replica set. So, நம்ம என்ன எவ்ரி ஆக்ஷன்ஸ் நம்ம எது பண்ணாலும் இட் வில் பி கெட்டிங் ரெக்கார்டட் ஸோ அதனால வென் வி மேக் ஷுர் தட் ப்ராப்பர் சேஞ்சஸோட வி வில் பி டூயிங் இன் த ப்ரொடக்ஷன் ஓகேவா ஸோ யூ கேன் ஸ்கேல் டவுன் அண்ட் யூ கேன் சி வி சா ரைட் எப்படி நம்ம ரெப்ளிகா செட் எக்ஸ்போஸ் பண்ணமோ த சேம் வே வி கேன் ஏபிள் டு எக்ஸ்போஸ் அவர் டெப்ளாய்மெண்ட் ஸோ நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பை டிஃபால்ட் டார்கெட் போர்ட் இஸ் 80 இஃப் யூ வாண்ட் யூ கேன் சேஞ்ச் இட் பட் இட் ஒன்ட் ஒர்க் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் nginx வில் ஒர்க் ஒன்லி ஆன் போர்ட் 80 ஸோ அதனால ஐ யூசிங் த சேம் திங் யூ கேன் எக்ஸ்போஸ் யுவர் deployment so same thing kubectl expose instead of replica set I'm using a deployment and என்னோட deployment ஓட name என்ன deployment நான் expose பண்ண போறேன் so then my service so if I go and copy here right sorry not this particular one line மட்டும் if I expose my deployment right see my service got created if I want to get right kubectl get svc right I'll get a node port 32125 okay what is my IP இங்க இருக்கா so I will get a kubectl get nodes hyphen o white 32125 right I'll copy that 32125
See, I can able to see my Nginx port. So, okay. So if you go my right, you can expose that, and from worker node IP and node port, you can able to see நம்மளோட எக்ஸ்போஸ் பண்ண ஆப்பை பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ரைட் a deployment and you can scale up and scale down in a imperative way in a single command. So இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா will be using in a non-prod environment in case of any issues or text fixing ஒரு ஃபிக்ஸ் பண்ணும்போது will be using that. So இதே இப்போ நம்ம ரன் ஆகுற ஏற்கனவே இப்போ இந்த ஒரு டிப்ளாய்மெண்ட் ரன் ஆகுது, இதோட YAML ஃபைல் நம்மளுக்கு வேணும்னா you can use kubectl get deploy அப்புறம் உங்களோட deploymentோட நேம். I believe what is the deployment name? My first deployment, right? I will take that name alone. Then you have to mention -o. Then if you give YAML, right? What -o stands for output, okay va? YAML கொடுத்தீங்கன்னா once you just give this entire இந்த command கொடுத்தீங்கன்னா you will get YAML file. ஒரு you will get YAML file. இந்த YAML file வச்சுட்டு you can able to see. So in the like what are the things we'll be using, will be seeing in up ஒரு classல will be seeing upcoming, okay va? So no worries. So in case நீங்க இப்ப ரன் பண்றீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், I think you can get it second. Okay, I'll show you in somewhere. Okay, later class I'll show you one more thing. So you can see that. Then the update deployment. This is one of the like other two were so in, like other all three topics were so important. The update environment என்ன like why it is so important நான் சொல்ல வரேன்னா, so we know. Let me click this. ஸோ நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ரைட், இப்போ நம்மளோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஜினிக்ஸ்னு இருக்கு ரைட்டா. வி ஆர் யூசிங் நார்மல் இன்ஜினிக்ஸோட வெர்ஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஐ ஆம் யூசிங் மை கிட்டப் ரெப்போல இருக்க ஒரு இமேஜ் கஸ்டம் ஐஃபன் இன்ஜினிக்ஸ் 1.0ன்னு ஒரு இமேஜ் நான் வச்சிருக்கேன் என்னோட டாக்கர் அப் ரெப்போல இருக்கு. இந்த டாக்கர் அப் ரெப்போல இருந்து ஹவ் ஐ நீட் டு கெட் இப்போ நான் இந்த கரண்டா ரன் ஆகுற டிப்ளாய்மெண்ட். ஸோ if you go and see, right, we have this, right? இப்போ நம்ம deployment we didn't do anything, so we are deployment is alive. இப்ப நான் என்னோட இமேஜை நான் மாத்தணும், வாட் எவர் கண்டெய்னர் இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை நான் வேற வெர்ஷனுக்கு மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் தட் யூ ஹவ் டு யூஸ் kubectl set image. எந்த டெப்ளாய்மெண்ட் தான் நம்ம பண்ண போறோம், என்ன டெப்ளாய்மெண்ட், அந்த டெப்ளாய்மெண்டோட நேம், தென் த கண்டெய்னர் நேம். இந்த கண்டெய்னர் நேம் எப்படி ப்ரொமோட் நம்ம பாக்குறதுனா யூ கேன் ஏபிள் டு கெட் இட் இன் த டிஸ்கிரைப் இட் செல்ஃப். இஃப் யூ டிஸ்கிரைப் deployment or something, right? If you see, right, containers we are having nginx. So இதுதான் கண்டெய்னரோட நேம், ஓகேவா? ஓகே, ஸோ ஐம் யூசிங் தட் கண்டெய்னர் நேம் nginx and nginx நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஸோ ப்ரோமோட் 286 கஸ்டம் nginx 1.0. தென் ஐம் செட்டிங் a record called true. இது வந்து it will be getting deprecated in further releases, but we can still use. இதுக்கு பதில் இன்னொன்று நான் யூஸ் பண்ணணும்னா I'll show you too, I will tell you that too. ஸோ இப்போ நான் என்னோட வெர்ஷனை சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ பிஃபோர் தட் kubectl get ports -watch. Let me clear and put it this. We'll see good. kubectl get ports -watch. So we have 10 ports running. If I go, we'll clear the screen. I'll update the set. So நம்ம சொல்லியிருந்தோம் அட் அ டைமா எல்லா பாட்டுமே வந்து இட் won't support the changes. It will do one by one. See,
ஒன் பை ஒன்னா தான் பண்ணும். ஒன் கண்டெய்னர் அப்பான அப்புறம் தான் இட் வில் do one by one because live traffic it won't affect, right? So if I refresh here, right, still you could see, right, I can able to see my old image. Let it run. You see it here. Get pots. See it started. Few containers were started creating. Age is 30 seconds, 5 seconds, right? See, I think now it will support. See, it got updated, right? ஸோ நம்மளோட லைவ் டிராஃபிக்கும் வந்து இட் won't கெட் அஃபெக்டட் அண்ட் பாட் பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் 25%. இதை கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். வி வாண்ட் டு கெட் இட் 50-50 ஆர் 75-25. ஸோ தட்ஸ் வை குபர்னேட்டிஸ் ஆர் ஸோ குட் அண்ட் மெயின்டைனிங் நம்ம அப்ளிகேஷன் வந்து டவுன் இல்லாம வந்து வி கேன் ஏபிள் டு கஸ்டமைஸ் அவர் திங்ஸ். ஸோ யூ குட் சி அது welcome to Tamil DevOps class version 1. So before it had only our Nginx screen. Nginx screen மட்டும் தான் இருந்தது. Nginx ஓட வெல்கம் பேஜ். இப்போ பாத்தீங்கன்னா we add our custom page. So we add in version 1 we are seeing that இது நம்மளோட cloud DevOps ஓட வெல்கம் பேஜ் சொல்லி we just hosting a static page. ஓகேவா? So similarly if you go to my GitHub, you can check the rollout status. So if you go on, ஏன்னா இப்ப நம்ம அப்டேட் பண்ணோம்ல, like update in the sense, it's rollout, right? So you can use this one to check whether my changes are good. இப்ப எல்லா பாடுமே அப் அண்ட் ரன்னிங்கான்ட்டு இது நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லும். If you go and see, right? See, my pod is successfully rolled out. My deployment completely. Next இதுக்கு வந்து all were up and running. My all pods are updated to latest version. Okay. Then you can describe your deployment. See, நம்ம deployment describe பண்ணி பார்த்தீங்கன்னா you can able to see the changes. See, it's scaled up. The combined from similar even. No, you will get here somewhere. Yeah. Like what I need to see, right? We need to see here. So you will have when you are doing a new version upgrade, right? உங்களோட replica set வந்து it will get emptied, zeroed, and they will be creating a new replica set. See if you get see, right? Cube நம்ம இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணல, right? Cube ctl get rs replica set மட்டும் நான் கெட் பண்றேன். You can able to see your two replica sets. ரெண்டு replica set பார்க்கலாம். ஏன்னா when you are updating your new image, your old replicas will be scaled down. ஒன்னொன்னா scale down ஆகும். Like from 10 இருந்ததுல like we say 25%, right? So new replica setல மீதி 1 by 1 create ஆனோடனே it will empty the old replica set. So you could see here, right? 0, 0, 0, nothing. No, nothing is there. So the newly created, see, 3 minutes 15 seconds ago, it got a new replica set. இதுதான் இப்ப நம்ம கரண்டா deployment யூஸ் பண்ற replica set. Okay. Then you can verify that. If you want, you can get the code. Then this is one more thing, rollout history. So, இப்போ நம்ம deployment, if you use this rollout history command, right? And deployment ஓட நேம் கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை வாட்டி நீங்க ரோல் அவுட் பண்ணிருக்கீங்க. சி த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நார்மல். ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே டெப்ளாய் பண்ணோமே அந்த டெப்ளாய்மெண்டோட சேஞ்சஸ் தான் ரிவிஷன் ஒன். பை டிஃபால்ட்டா நம்ம கிரியேட் பண்றோம், ரைட்? அந்த டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணும்போது வி ஆர் யூசிங் தட் ரிவிஷன் ஒன். இங்க ஏன் நன்னு இருக்குன்னா, ஸோ ஈவன் வென் வி ஆர் அப்ளைங் திஸ், ரைட், ஐஃபன் ரெக்கார்ட் ஈக்குவல் ட்ரூ, இது வந்து பாத்தீங்கன்னா how to say இது duplicate ஆக போகுது. So for that we have to use a annotate ஒரு கமாண்ட் இருக்கு. qctl annotate. When you are writing your YAML file, right, நம்ம YAML file எழுதும் போது we have to annotate பண்ணோம்னா you will get a change cost here. So
நம்ம என்ன annotate பண்றோமோ you will get a change cost here. நம்ம deployment file மேனுவலா YAML ஃபைலா மேனுவலா டிக்ளரேட்டிவ் எழுதும்போது we'll annotate. So அந்த டைம் you will get a change here. So the revision 1 is always our first deployment. So நம்ம இது revision 1 பாத்தீங்கன்னா it's our நம்ம Nginx, right? நம்ம Nginx ஓட default one. Then this is the second one we did, right? We did change our images to promo to என்னோட கஸ்டமோட இமேஜ் நான் பண்ணேன். ஸோ இன் கேஸ் இஃப் ஐ வாண்ட் டு டூ த அதர், இப்போ நான் ரோல் அவுட் பார்த்துட்டேன். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு டூ அகைன் ஒன் மோர் ரோல் அவுட், ஸோ ஹவு ஐ கேன் டூ தட்? ஸோ யூ கேன் டூ இட் இன் இயர் ஆல்சோ. இஃப் ஐ சே கோ இயர், ரைட், எடிட் கூட பண்ணலாம். ஸோ ஐ கேன் எடிட் த டிப்ளாய்மெண்ட் இயர். You will get a pop-up here. Go and you can see the Nginx version, right? Here, right, I will be changing my version to 1.0 to 2.0. நான் இதை சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு ஐம் சேவிங் த ஃபைல். ஐம் கம்மிங் அவுட். மை deployment is edited. If I go and see my output, right, still it's serving the old one. Let me see. kubectl get pods. So still I did somewhere changes, but not sure. So I need to change here. See here, right? Container 1.2, 2.0. Inspect containers. I wanted to use this. Okay. File. I'm saving this file and exiting this file. Editor. So I get RS, right? You will get a one more replica set. See, I said, right? Replicas நீங்க என்ன changes நடந்தாலும் we will get a new replica set. So 8, if you go and see, so it's doing one by one. Yes. If we go and see our output, right? See, it went to version 2. இப்போ நம்ம rollout ஓட status போய் பார்த்தோம்னா, we see our rollout status H3, right? See, we have one more revision. இன்னொரு revisionலயும் we added, we changed something that was there. ஓகேவா? நம்ம சேஞ்ச் காஸ்ட் இங்க கொடுக்கும்போது I'll show you edit. எங்க எப்படி கொடுப்போம்னா, இப்ப நீங்க ரெக்கார்ட் ட்ரூ கொடுக்க மாட்டீங்க. பிஃபோர் தட் யூ கேன் ஹாவ் அ எடிட் அண்ட் டெப்ளாய்மெண்ட், ரைட்? இந்த ஃபைல்ல யூ ஹாவ் அனோட்டேஷன்ஸ், ரைட்? இங்க அனோட்டேஷன்ஸ்ல நம்ம கீ வேல்யூ பேர்ல கொடுப்போம். ஸோ வாட் இஸ் தட் டிப்ளாய்மெண்டோட ரிவிஷன் 3 என்ன சேஞ்சஸ் பண்றோம், லைக் வாட் சேஞ்சஸ் வி ஆர் டூயிங். ஸோ வி நீட் டு ரைட் என்ன சேஞ்ச் பண்றோம். வில் பி சேஞ்சிங் த இமேஜஸ், ரைட்? வில் பி சேஞ்சிங் அவர் இமேஜஸ். ஸோ if I want to write, I can write it. So we changed image from version 1 to V2. Also, you will specify if you are working in a change ticket, right? You will mention the change ticket here. என்ன சேஞ்ச் டிக்கெட்டோ அந்த சேஞ்ச் டிக்கெட் நம்பரை நீங்க இங்க மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ சேஞ்ச் டிக்கெட் இது ஜஸ்ட் ஒரு வேல்யூ தான் தவிர இட் won't impact anything on your changes. Okay, so I'm just saving the file. So it won't have anything. Don't worry, it won't create new replica set, those things. Okay,
வேணா நம்ம ஜஸ்ட் ஒரு வேல்யூ தான் எடிட் பண்ணோம். ஸோ இஃப் யூ கோ அண்ட் see the rollout history, right? See, before that it has like which is not able to easily identify, right? இப்போ பாத்தீங்கன்னா we could able to easily identify what got changed, right? We changed image from version 1 to version 2 with the change ticket. இந்த change ticket நான் ஒர்க் பண்றேன், இந்த change ticketல இருந்தது. If you want to still fine grain, right, you can have your email ID or employee ID that you are the responsible for the change in சொல்லிட்டு we can add in the history. So இது மட்டும் ஏன் ட்ராக் பண்றோம்? In case if I have a issue with this three, right, I can easily roll back to the second version. Other I put it, we'll see one by one. Okay. So we changed that. Okay. Replica said and we verified all those things. In case if we either நீங்க expose பண்ணோம்னா we already exposed, right? இப்போ நம்ம main thing வந்து how we can roll back. So இப்போ I have like மொத்தம் 3 revision இருக்கு, right? I think we have 3 revisions, right? இந்த த்ரீ ரிவிஷன்ஸ்ல இருந்து லைக் வி கேன் ஈவன் செக் ஒரு ரிவிஷன்ல என்னென்ன இஷ்யூ இருக்கு, லைக் வாட் திங்ஸ் சேஞ்ச் கூட யூ கேன் ஏபிள் டு செக். ஸோ ஃபார் தட் யூ ஹவ் டு யூஸ் ஐஃபன் ரிவிஷன். எந்த ரிவிஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம்? ஸோ திஸ் ரிவிஷன் வி ஹவ் டு புட் ஹியர், ரைட்? ஸோ என்ன கண்டெய்னர்ஸ் இங்க ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல வி யூஸ் டு கண்டெய்னர்ஸ் ஒன், ரைட்? இஃப் யூ கோ டு செகண்ட், ரைட், யூ கேன் சி அ டிஃபரன்ஸ். See, first version we used Nginx, correct? Second version we changed the image, right? Promo 286 to custom Nginx. You can see the third version, right? See 2.2. So Kubernetes will record all your changes. என்ன நம்ம changes பண்ணாலும் it will record all your changes. Okay. So if you want to roll out, இதுதான் the main thing. So if you just give rollout, right? In the rollout நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். If I give rollout, cube rollout, undo deployment, my first deployment கொடுத்தேன்னா இப்போ கரெக்டா we are in revision 3, right? இப்போ it automatically switch to version revision 2 க்கு it will change. So if I go and see my, let it wait, it will create one more replica set for us. So, it will create one more replica set for us. Once it's done, we'll see. So from நம்ம என்ன இப்போ version 2ல இருக்கும். If we do a rollback, right, it should show us version 1, right? We'll see if it is working or not. Okay. Yeah, it done. If we refresh here, right? See, you could able to see it roll back to version 1. இப்போ நம்மளோட rollback history பாத்தீங்கன்னா you will see a different one. ஏன்னா I'll show you here. See, it got 4. 1, 2 it got removed and added as a 4. ஏன் 2 remove ஆயிடுச்சுன்னா we roll back from 3 to 4, right? So அதனால 4 வந்து it added a new one. So if you see a detailed one, right? Division 4 போனீங்கன்னா it got our image is custom 1.0. ஏன்னா நம்ம undo பண்றதுனால ப்ரீவியஸா இருந்த அந்த டெப்ளாய்மெண்ட் நம்பரை வந்து இட் வில் சேஞ்ச் டு 4. ஸோ இப்போ நான் என்னோட டெப்ளாய்மெண்ட் நான் பர்டிகுலர் வெர்ஷனுக்கு இஃப் ஐ வாண்ட் டு கோ டு 2னா என்னால் போக முடியாது. ஸோ வாட் எவர் ரிவிஷன் இன் யூ ஹேவ் இன் யுவர் ஹிஸ்ட்ரியில, ரைட், அந்த ஹிஸ்ட்ரியில இருக்க ரோல் அவுட் மட்டும் தான் வி கேன் ஏபிள் டு. இஃப் ஐ வாண்ட் டு டூ ஏ பர்டிகுலர் ரோல் அவுட் டு 1, இப்போ என்னோட undo deployment இருக்குல்ல, I want to go to revision 1. Now I want to jump back directly to revision 1. So you can do that. So revision to 1. நான் ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கே சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஹவ் டு யூஸ் வாட் கமெண்ட், செகண்ட் இருங்க. ஓ 2, சாரி, ஐ ஹவ் டு யூஸ் -2 to end the revision. So I'm rolling back my deployment to back to version 1. Let it roll back.
Let it create one more replica set for us. In Gakada, I think you can put watch, I believe. I'm not sure. Yeah, you can put watch. Okay, it's done. We can come out. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல என்ன இருந்தது, டிஃபால்ட் இன்ஜினிக்ஸோட ஸ்கிரீன் இருந்தது. ஸோ வி குட் சி இன்ஜினிக்ஸ். இப்போ நம்மளோட ரோல் அவுட் ஹிஸ்டரியை போய் பார்த்தீங்கன்னா சி 1 became 5. So you can go roll out like anything, any number of things you can do. So I'm just again changing to revision 4, no, not 4. I'll go to 3. Okay, let it do. Then we go our GitHub. So இதே போல நீங்க roll out you can able to control roll back with the help of rollback command itself. Okay, then you can verify those things. I'll just given all things here. So specific version வேணும்னா நீங்க roll back பண்றதுக்கு I given the command to. Okay, these are the ways that you can roll back your application. One more thing, இந்த rollback பண்றாங்க, suppose ஒரு நார்மல் ஒரு ஜூனியர் இன்ஜினியர் கொடுத்துட்டு we are asking him to update the image. ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டாம், நான் ப்ராட்ல மட்டும் பண்ணு, ப்ரொடக்ஷன்ல பண்றேன்னா பட் இன்கேஸ் he wrongly log into production and he updated the image na, it will affect the functionality, right? So on the time we can pause the deployment. So let me show you how that. So I'm asking kubectl rollout pause. நான் என்னோட டெப்ளாய்மெண்ட்டை பாஸ் பண்ண சொல்றேன். ஸோ லெட் மீ see. ஸோ இப்போ நான் இந்த ரோல் அவுட் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இப்போ எடிட் பண்றது பாருங்களேன். kubectl edit deploy என்னோட டெப்ளாய்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் டெப்ளாய்மெண்ட்டை என்னோட ஃபர்ஸ்ட் டெப்ளாய்மெண்ட் நேம் கொடுக்குறேன். ஸோ ஐம் கோயிங். So I'll getting one more thing. So here I'll be changing the version. Where is the spec? So I'm changing to new version 3.0. So I'm here adding a change cost to V2 to version 3. Okay, save பண்றேன். I'm saving my image. Then coming out. See, my deployment is edited. If you see, right, kubectl edit, sorry, get RS, right? So nothing will change. You won't have anything. If you see cube rollout history, right? History நீங்க பார்த்தா கூட see we don't have number V2, right? V2 to V3 change பண்ணோம். We didn't add anything. If you want to do one more changes to your container, right? We can do that. Sorry, into the deployment, right? We can do that. So any changes, நீங்க any changes பண்ணாலும் you won't get because we temporarily set நம்மளோட deployment வந்து pause பண்ணிருக்கோம். Whatever changes happen, right? It won't do anything. So we are setting a resource. என்னோட கண்டெய்னருக்கு நான் லிமிட் செட் பண்றேன். ஸோ ஐ செட்டிங் மை கண்டெய்னர் லிமிட். ஈவன் தட் ஆல்சோ won't do anything. See, updated, but if you go check the history, right? Still we will see only that 6. So நம்ம unpause பண்ணணும். நம்ம deployment resume பண்றதுக்கு you can use. இப்போ நீங்க once you start a resume, right? And the both changes will have a immediate effect. Once we do a resume, right? Both changes will have a immediate effect. You should get RS. See,
New replica set is getting created. So we went to version 2 to V3, right? We'll see like what that page looks like. So it is 2 still. We'll be changing to 3, right? It will wait. Yeah, I believe it came up, right? It's almost came. Okay. So you could see, right? Version 3. And the color is changed, right? From blue to like white to orange. So you could able to see it is a version 3 now. So also number this like we said some one more thing, right? If you see the history, right? Rollout history. You can see, right? We changed the image to V2 to V3. நம்ம ரிசோர்ஸ் செட் பண்ணது யூ won't get that as a revision. ரிவிஷன்ல வராது ஏன்னா நம்ம அதை அனடேட் பண்ணல. இட் வில் டேக் ஒன்லி ஒன் சேஞ்ச். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செட் பண்ணிருந்த ரைட் லிமிட்ஸ் இது எப்படி செக் பண்ணணும்னா கியூப் சிடிஎல் கெட் நோட்ஸ் கெட் நோட்ஸ் ஆர் டிஸ்கிரைப் நோட்ஸ். ஓகே, டிஸ்கிரைப் நோட்ஸ். இஃப் யூ கிவ் திஸ் கமாண்ட் ரைட் உங்களோட நோட்ல இருக்க கம்ப்ளீட் டீடைல்ஸ் இட் வில் கிவ் யூ ஃபார் யூ. See, we set resource limit, right? So that's why you are getting CPU request 20, CPU limit is 20, and memory request like what they are using. You can able to see all your details here. So நம்மளோட 10 pods can able to see here with the help of kubectl describe pod. So இதுவே நம்மளுக்கு சப்போஸ் வி வாண்ட் டு யூஸ் லைக் நம்ம எப்படி லினக்ஸ்ல வி யூஸ் டாப் கமாண்ட், ரைட்? டாப் கமாண்ட் யூஸ் பண்ணோம்னா top or ps command use பண்ணனா you will get all your details, right? Here if you want to do that, right, we need to install a metric server install பண்ணனா you can get like get kubectl top. If you use these commands, right, you will get all the details list. So நம்ம கிட்ட metrics இல்ல. I'll show you next class, tomorrow classல இந்த metric server எப்படி install பண்ணி how we can able to monitor the pod ஓட CPU memory limits எல்லாம் we can see that. Okay, so you can go to the yeah, so just go through this and you can able to see all things. Okay வா? So இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல any doubts இருக்கா? ஸோ நான் எல்லாமே டீட்டெயில்டு டாக்குமெண்டேஷனாகவே கொடுத்துட்டேன் லைக் வாட் வி வில் பி டூயிங். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ தட். வி கம்ப்ளீட்டட் ரெப்ளிகா செட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் இன் ஏ டிக்ளேர் இம்பரேட்டிவ் வே. ஃப்ரம் டுமாரோ வில் ஷோ யூ வில் கோ டு லைக் பாட்ஸோட ரீஸ்டார்ட் பாலிசி. நம்ம எப்படி டாக்கர் கண்டெய்னரோட ரீஸ்டார்ட் பாலிசி பார்த்தோமோ த சேம் வே வி ஹேவ் பாட்ஸுக்கு ரீஸ்டார்ட் பாலிசி இருக்கு. தென் வில் கோ டு பாட்ல பார்த்தீங்கன்னா நார்மல் சாம்பிளாக ஒரு பாட்னா என்ன, host IP and privileged mode, multi container. Number we spoke, right? Same pod, like ஒரே podல multiple container represent பண்றது. Then init containers na என்ன, then static pod என்ன. This is like main important interview question. Static pod na என்ன, then sidecar container என்ன. I'll be adding those things in the pod itself. Okay வா? I'll add one more எல்லா YAML files இதுல add பண்றேன். Like I'll show you what it means, why I added those things. I'll show you everything. Okay, I added a few details also like what it required other use case in and I'll mention here itself. Okay வா? So any doubt so far இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல உங்களுக்கு? Hello, I'm audible, right? Or I'm talking myself? இல்ல பிரமோத், கேக்குது பிரமோத். ஓகே ஓகே ஷூர். ஜஸ்ட் கோ த்ரூ தட். பாருங்க, நீங்க ஒரு வாட்டி பார்க்கும்போது யூ ஜஸ்ட் கோ த்ரூ. ஏன்னா நான் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். லைக் ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் திங்ஸ் அண்ட் லெட் மீ நோ லைக் வாட் எனி டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகேவா? ஷூர் பிரமோத். ஓகே, Sure. தேங்க்யூ. தேங்க்யூ. பை பை. ஹேவ் எ குட் டே. Thank you. தேங்க்யூ பிரமோத். பை பை. மீட்டிங்.